நான் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் எல்லாம் எனக்கு பறக்கத்தா எவ்வளோக்கு எனக்கு படங்களை நல்ல படங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு நல்ல படங்களையும் கொடுத்தாங்க. சில தவறான படங்களை கூட நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி எவ்வளோக்கு வெளிநாடுகளில் போக முடியுமோ, எவ்வளோக்கு வந்து பயணங்கள் செய்ய முடியுமோ, எவ்வளோக்கு என்னால் என்னோடய வாழ்க்கையில் நான் உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு நான் உழைச்சேன். ஆனால் எவ்வளோ தான் உழைச்சாலும் ஒரு பாயிண்டில் வந்து இஸ்லாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, நான் என்ன தான் பண்ணாலும், எத்தனை வெளிநாடு சுற்றினாலும், எவ்வளோ தான் நம்ம ஃப்ளைட்டில் போனாலும், எவ்வளோ தான் நல்ல படங்கள் பண்ணாலும், என்ன பண்ணாலும் சரி, அட்லாஸ்ட் நான் பண்ணுறது ஒரு ஹராமான விஷயம். அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பணத்தினால நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். பட் ஆனால் ஹராமான ஒரு பணத்தினால யாருக்கு நன்மை செஞ்சாலும் அது நன்மையே கிடையாது. அட்லாஸ்ட் ஐ எம் ஜீரோ. நான் எவ்வளோ உழைச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. டே அண்ட் நைட் நான் உழைச்சி, டே அண்ட் நைட் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணாலும், டே அண்ட் நைட் நாங்கள் இங்கே ட்ராமாவில் டயலாக்ஸ் எல்லாம் பக்கமாக படிச்சுட்டு வெடிய தூங்காமல் ஃப்ளைட்லலாம் உட்காந்து படிச்சுட்டு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி, அட்லாஸ்ட் நான் சம்பாதிக்காத ஹராமான பணம். அதை நான் மற்றவங்களுக்கு உதவுறதுல கூட எந்த யூஸ்மே இல்லை. ஸோ நான் என் லைஃப்பை யோசிச்சு பார்த்தா, மை காட், கம்ப்ளீட்டாக ஒரு ஜீரோ லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதனால் என்ன யூஸ் இருக்குது? எனக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. இது ஒன்று தான் என் மனசுக்கு தோணுச்சு. இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே நினைக்க தோணலை. அதை சம்பாதிக்கணும், போகணும், வரணும்லாம் நினைக்கவே தோணலை. இதுக்கப்புறம் தோணுன ஒரே விஷயம், இனிமே வாழ்கிற வாழ்க்கை பாத்திரம் தேய்ச்சாவது வாழணும். அட்லீஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சும்மா துணி அடித்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணால் கூட மெட்ராஸில் சம்பாரிச்சிக்கலாம், அப்படியாவது வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக படங்களை எல்லாத்தையும் ஏன்னா டப்புன்னு விட்டும் வர முடியாது. ஏன்னா நம்ம வெளியில் கடன் வாங்கியிருப்போம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு பாயிண்டில் போதும் பாசாமி அப்படின்ட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் என் வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தேன், யா அல்லா, இதை நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும் போதே இதை எனக்கு கிடச்சிடக்கூடாதா? ஏன்னா ஒரு இளமை காலத்தில் நடித்த படங்களை எல்லாம் கூட தவிர்த்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் சேர்த்துட்டு நான் சொர்க்கம் போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் தான் நினைக்க தோணுச்சு. சில பேர் நினைப்பாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும். என்னோடய லைஃப்லாம் எப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்ட்ரஸ்னால் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லபடியாக லைஃப் செட்டில்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூட நான் கவலைப்படலை. எனக்கு குடும்பத்தில் இருக்க மற்றவங்க தான் கவலைப்பட்டாங்க, ஏன் இவ இண்டஸ்ட்ரியை விட்டு வந்தா, இவ இனிமேல் எப்படி இவ லைஃப்பை வந்து சென்னையில் ரன் பண்ண போகிறா, எனக்கு கொஞ்சம் கூட நான் கவலைப்படலை. ஸோ இவ்வளோ தூரம் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்ததுக்கான முக்கிய காரணமும் இந்த மாதிரியான குரானோட தமிழாக்கத்தினுடைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் படித்தது, குரான் படித்தது, ஓதுறது, தொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மட்டும்தான் என்னை நேர்வழிப்படுத்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் மூடி வச்சுருக்க குரானை அப்படியே வைக்காமல் கொஞ்சம் திறந்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பேஜ் திறந்து பார்த்து, நீங்கள் வீட்டில் எல்லோரும் சீரியல்ஸ் பார்ப்பீங்க. இப்போ நாட்டில் பயங்கர நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால எல்லோரும் நியூஸில் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. இதெல்லாமும் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். 5 நிமிஷம் பார்த்துட்டு கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குற விஷயத்த ஒரு 1 மணி நேரம் ஆக்கிட்டு 1 மணி நேரம் நீங்கள் குரானுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் அந்த 1 மணி நேரம் பார்க்குற அந்த டிவி உங்கள் நினைப்புக்கே வராது. ஏன்னா நான்லாம் அப்படி தான் பண்ணேன். நான்லாம் 24 மணி நேரம் டிவி பார்த்துட்ருப்பேன். என்னால் ஒரு பாயிண்ட்லலாம் வந்து எனக்கு குரான்லாம் எடுக்கவே முடியல. ஏன்னா நமக்கு ஷைத்தான் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம எடுக்கணும், நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சமாக அதை குரான் எடுத்து படிக்க ஒரு பாயிண்டில் எனக்கு டிவி பார்க்கணுன்ற தாட்டே வரல. எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமாக இருந்தால் கூட, ஈவன் தோ அது அனிமல் பிளானட் சேனலாக இருக்கட்டும், எனி சேனலாக இருக்கட்டும், பிடிச்ச ப்ரோக்ராமாக இருந்தால் கூட அந்த தாட் கொஞ்சம் கூட வராமல் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன்னா டக்குன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மைண்ட் வந்து குரான் படிக்கணும், மொழிபெயர்ப்பை படிக்கணும், அது மனப்பாடம் பண்ணணும், ஸோ இந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் வந்துச்சு. ஸோ செய்கிற விஷயங்களை கொஞ்சமாக செய்கிற சின்ன தவறுகளை வீட்டில் இருந்துட்டு செய்கிற இந்த டிவி பார்க்குறது, அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது, நிறைய நம்ம வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுற டைமெல்லாம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் டப்புன்னு அவாய்ட் பண்ணிங்கன்னா என்னமோ நீங்கள் ரொம்ப ஒரு சன்னியாசி ஆன மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு பாயிண்ட் நீங்களே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்றது உங்களுக்கே நீங்கள் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் நாடினா மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எனக்கும் அந்த ஹிதாயத் கிடச்சிது. ஏன்னா இத்தனை கோடி மக்களுக்கு நடுவில் நான் ஒரு எறும்பு மாதிரி தான், எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஓடிட்டுருக்கிற ஒரு எறும்பு. நமக்கு ஃப்ளைட்லேருந்து பார்க்கும் போதே எல்லாமே இவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னா, இந்த ஹோல் வேர்ல்டில் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ரிவர்ட்டட் முஸ்லீம்ஸும் ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ என்னை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் எனக்கு அந்த ஹிதாயத்து கொடுத்துருக்கும் போது
ஒரே ஒரு விஷயமும் இப்படி தான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ் கிட்ட விட்டுருங்க. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் நினைக்கிறத விட சிறப்பாக செஞ்சு கொடுப்பான். ஆனால் இது எப்போனா நீங்கள் முழுசாக நம்பணும். கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நாளில் நடக்காமல் 15வது நாள் போய் நீங்கள் மற்ற தர்காவில் போய் தொழுகிறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது, இருக்கிற தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய பிரச்சனையில் தான் போய் மாட்டுவீங்க. இல்லை சில பேருக்கு கொஞ்சம் நல்லதாக நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியும், அது கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ நம் சகோதரிகள் யாரும் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ் கிட்ட விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேணாம்னு சொல்லலை, உங்கள் முயற்சியை எடுங்க. அதுக்காக என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், நான் மட்டும்தான் செய்வேன்ற அந்த ஒரு ஆணவத்தை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க.